திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். சனி பகவான் நீதியின் கடவுளாவார். நாம் செய்யும் நன்மையின் அடிப்படையில் தான் அவர் நமக்கு நன்மையும் தீமையும் தருவார். இவர் நினைத்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை மகிழ்விப்பார். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் வாரி வழங்குவார். இவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் போது அது பல ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் சனி இந்த முறை ஒரு ராசியில் இருந்து கொண்டே பலவீனம் அடைய போகிறார். இந்த தடவை மீனத்தில் சனி பெயர்ச்சி அடைவதால் சில ராசிகளுக்கு நன்மையும் தீமையும் வரப்போகிறது. அது எந்தெந்த ராசியினர் என்று பார்க்கலாம். சனியின் பெயர்ச்சியால் முதல் கட்ட ராசியான மேஷ ராசி உங்களுக்கு நன்மை வந்து சேரும். உங்களுக்கு சனியால் பல நன்மைகளில் ஒன்றாக தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள். ஜோதிடத்தின்படி சனியின் சதியால் பாதிக்கப்படும் மேஷ ராசியினர் நிதி, உடல் மற்றும் மன ரீதியாக நல்ல விஷயங்களை சந்திப்பீர்கள். கணவன் மனைவி சில கருத்து முரண்பாட்டால் பிரிந்திருப்பீர்கள். அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பை அமைத்துக் கொடுக்கும். தொழிலில் நீங்கள் லாபத்தை சந்திக்க நேரிடும். மீன ராசியினருக்கு இந்த சனி பெயர்ச்சி அவ்வளவு நன்மையை தராது. ஆனால் பல பெரிய விஷயங்களில், அதாவது தீமைகளிலிருந்து விடுபடுவீர்கள். சனி உங்களுக்கு 2025 மார்ச் 29 முதல் வரவிருக்கும் 2.5 ஆண்டுகள் வரை வேதனையை அனுபவிக்கப் போகிறீர்கள். நீங்கள் மிகவும் கவனத்துடன் ஒவ்வொரு நகர்வையும் கடந்து செல்ல வேண்டும். சனி பகவானின் மீன பெயர்ச்சியால் தனுசு ராசி சனி பகவானின் பிடியில் சிக்குவார். சனி மீனத்தில் சஞ்சரிக்கும் போது தனுசு ராசிக்காரர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. 2027 ஆண்டுக்குள் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை தனுசு ராசிக்காரர்கள் மீண்டும் பெறுவார்கள். திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.